லேர்ன் எனிதிங். ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ண கிளாத்திங் கம்பெனி இன்றைக்கி இயர்லி $1 பில்லியன் செலவுன்னு எடுக்கிற அளவுக்கு முன்னேறிருக்கு. அவங்க முன்னேறினதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரிஞ்சே ஆகும். இந்த துணியை வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட ட்ரீமாக கூட இருக்குது. இந்த கம்பெனி எப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்தாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்க குரோ ஆனதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ண மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த கம்பெனி நேம் இஸ் ஜரா. இந்த கம்பெனி எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க உருவாயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி. ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா கண்டிப்பாக காம்படேட்டர் அப்படின்னு இருப்பாங்க. எல்லா கம்பெனியுமே அவங்க பிராண்டை ப்ரமோஷன் பண்ணுவாங்க. பட் ஜரா இங்கே டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, நோ ப்ரமோஷன் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட். என்ன ப்ரமோஷன் பண்ணல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலையா, நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜரா அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய பிராண்டாக ஆனாங்கன்னு திங்க் பண்ணுறீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல் ஒரு பிராண்டாக க்ரியேட் ஆகிறது தான் இவங்க யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதுதான். நம்பர் 2 டிசைன்ஸ். இந்த கம்பெனியோட டிசைன்ஸ் வேறு லெவல் தான். ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ் இருக்கிறதுனால தான் ஜரா டிசைன்ஸில் பெஸ்ட்டாக இருக்குது. சரி, ஓகே, டிசைன்ஸில் என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஜராக்கு போனீங்கன்னா தெரியும், 2 வாரம் தான் ஒரு கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. 2 வாரம் கழிச்சு போனீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ ஹியூமன்ஸாக நம்ம என்ன நினைப்போம், இங்கே 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வருதுரா அப்படின்னு எல்லாரும் திங்க் பண்ண பேசுவோம். இதனால் பீப்புளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் ஆகி நியூ கலெக்ஷன்ஸ் மாதத்தில் 2 தடவை வரனால இவங்க நியூ கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வரும் அப்படிங்கிறது ஜரா பீப்புள் மனசுக்குள்ள ஒரு ஆழமான கான்ஃபிடென்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னா, பீப்புளோட ட்ரஸ்ட்டு தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஆஃபர் அண்ட் ஃப்ரீயில் தராங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வாரத்துக்கு ஒரு டைம் நியூ கலெக்ஷன்ஸ் வரும், விற்கும் அப்படிங்கிறது உண்மை தான். பட் அதுவும் கொஞ்சம் சேல்ஸ் ஆகாமல் இருக்கும். அதுதான் டிஸ்கவுண்ட்னு ஃப்ரீன்னு தராங்க. இட்ஸ் அமேசிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஜரா. நம்பர் 3 சைக்காலஜி. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்ட்ராட்டஜினா அது இந்த ஸ்ட்ராட்டஜி தான். நம்மளுக்கு எல்லாம் டிமாண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு தெரியும். அதை ஹியூமன் சைக்காலஜி ப்ளஸ் டிமாண்ட்ஸ் இதை கலந்து ஜரா மார்க்கெட்டிங்கை க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம போன மெத்தடில் பார்த்தது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிசைன் தீரப்போகுது, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறத பீப்புளோட மைண்டில் டிமாண்ட்ஸை க்ரியேட் பண்ணிடுறாங்க. பீப்புளும் ஐயோ எனக்கு பிடிச்ச டிசைன் வேறு டிசைட போகுதா, நான் அப்போ சீக்கிரம் வாங்கணும். இதுதான் ஜரா கஸ்டமர் மைண்டில் டிமாண்ட்ஸை க்ரியேட் பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நம்பர் 4 லொக்கேஷன். ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுனா லொக்கேஷன் தான். எல்லா லக்ஸரி பிராண்டு இருந்தாலும் ஜராவை பற்றி மெயினாக பேசுறதுக்கான ரீசன் என்னென்னா, ஜரா லொக்கேஷன் செட் பண்ணுறதுலையும் எல்லா கம்பெனியும் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கிளாத்திங் கம்பெனி பார்த்தீங்கன்னா நார்மல் ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். பட் ஜரா யூஸ் இட் சிட்டி சென்டர்ஸ். ஜரா சிட்டி சென்டர்ஸில் தான் எல்லா கம்பெனிக்கும் ரேட் ஆகிருக்கு. இது என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா, சிட்டி சென்டர் இது என்னென்னா பீப்புள் அதிகமாக வர இடம். இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. அதிகமாக வரனால அட்வர்டைஸ்மெண்ட் ஜராக்கு தேவையில்லாமல் போகுது. இப்போ ஜரா கம்பெனியை பற்றி ஒரு சிம்பிளான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோமோ அப்படின்னு என்னென்னு கேட்குறீங்களா? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் இருக்குது, சீக்கிரம் வேலைன்னா காலியாயிரும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ்லேயும் இப்படி சொன்னால் சக்ஸஸ் ஆகிருமோன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த வீடியோவை ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு அவங்க டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேவரட் சீக்ரெட் என்ன தெரியுமா? லெஸ் இஸ் மோர். கம்மியாக தான் இருக்குது, பட் நிறையா இருக்குது. ஸோ ஜராவை பற்றி நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டோம். அடுத்து எந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்ரி வீக் 2 or 3 வீடியோ ஷார்ப்பாக வெனஸ்டே ஆர் சாட்டர்டேக்கு 4:30 PM அப்லோட் ஆகும். மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 விஷயம் நமக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்லோட் அதை வச்சு பார்க்கணும், இப்போ பாருங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.